கைஸ் ஒரு ஹில் ஸ்டேஷன் வந்தால் இந்த மாதிரி அசுத்தப்படுத்தாதீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் குப்பை மட்டும்தான் இருக்குது. அது அவங்களே வச்சு இங்கே தான் குப்பை போட சொல்லியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா கரெக்டு தான். ஆனால் கீழே போட்டுருக்காங்க. அதை தான் நான் சொல்கிறேன். குப்பையை போட சொன்னாங்க கைஸ். கீழே பார்த்தீங்கன்னா பாருங்க ஃபுல்லாக குப்பை மட்டும்தான் இருக்குது. இந்த மாதிரி இடத்த நாமளே எப்படி அசிங்கப்படுத்தினா அப்புறம் எப்படி ஃபுல்லாக வந்து குடிச்சிட்டு பாட்டில்லாம் உடச்சி போட்டுறாங்க. இங்கே இருக்க குரங்கு அந்த கை காலில் தான் அப்புறம் கிளிக்கும். இதை போன விளாக்லேயே சொல்லிட்டீங்க. கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். பரவாயில்ல, இருந்தாலும் எல்லா விளாக்லையும் எல்லா மலையிலும் இது தானே பண்ணுறாங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும். ஓகே கேளு. அவன் பைக்ல வேகமா போகும்போது பாத்தீங்கன்னா நீங்க திடீர்னு குறுக்க வரீங்க. அதனால நிறைய பேர் கீழே விழுந்துடுறாங்க. அதனால என்ன காரணம் நீங்க குறுக்க வரீங்க தெரிஞ்சுக்கலாமா? ஆமா, உங்களுடைய வாகனம் ஓட்டு திறமையை நாங்க சோதிக்கிறோம். நாங்க திடீர்னு குறுக்க வருவோம், நீங்க மேலே ஏற்றிட்டு போயிடுவீங்க. ஆனா எங்களுக்கு ஒன்றும் ஆகாது, உங்களுக்கு தான் கை கால் உடையுது. அப்ப நான் என்ன ஆடுறேன்னா உங்களுக்கு வண்டி ஓட்டு தரும்னு அர்த்தம். முதல்ல வண்டி ஓட்ட கத்துக்குவாங்க. அதனால நாங்க குறுக்க வந்து உங்களை சோதனை செய்யறோம். இனிமே உங்க இஷ்டத்துக்கு வண்டி ஓட்டாம ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. கைஸ் நம்ம இந்தியாவில் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் நடக்கும். டூரிஸ்ட் பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் எழுதி வச்சிருப்பாங்க. நீங்களும் யாராவது வந்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் எழுதாதீங்க. ஏய் இப்போதான் அந்த MotoDoc 360 ஏன் இப்படி பார்க்குறாரு? சீக்கிப்பாறை வியூ பாயிண்ட் வந்து வந்தோம். வியூ பாயிண்ட் என்னமோ நல்லா தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்கள் மஸ்ட்டு ட்ரை பண்ணலாம். ஆனால் வந்து 20 ருபீஸ் வந்து என்ட்ரி சார்ஜ் வாங்கினாங்க. அது எதுக்காகனா இந்த வியூ பாயிண்ட் பார்க்கறதுக்காக. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த கீழே அந்த ஒரு இடத்துல மட்டும் தான் நின்று பார்க்குற மாதிரி இருக்குது. இங்கே வந்து எதுக்கு கட்டி விட்டாங்கன்னு தெரில. மேலே போய் பார்க்கலாம். ஆனால் அதை வந்து ஃபுல்லாக வந்து மூடிட்டாங்க. அப்புறம் எதுக்காக அந்த 20 ரூபா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரில. ஓகே, இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இந்த வியூ பாயிண்ட் உண்மையில் ரொம்ப நல்லாவே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த மலை தான் வந்து எனக்கு தெரிஞ்சு சீக்கிப்பாறை வியூ பாயிண்ட்டு. சீக்கிப்பாறை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது தொடர்ச்சியான ஒரு மலை. ஓகே கைஸ், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது ஃபால்ஸ் போகலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்ருக்கோம். ஃபால்ஸ் போயிட்டு நாங்கள் வந்து அப்படியே கன்டினியூ பண்ணுறோம். சீக்கிப்பாறை வியூ பாயிண்ட் பார்த்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வியூன்னு சொல்லிட்டு ஒரு ஃபால்ஸ் வந்திருக்கோம். இந்த ஃபால்ஸ் வந்து நீங்கள் வரத்துக்கு முன்னாடியே எங்கே நெட்வொர்க் இருக்குதோ அங்கேயே வந்து நீங்கள் வந்து ஆஃப்லைன் மேப் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு வந்துருங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக காட்டும். அப்படியும் இல்லைன்னா நீங்கள் வந்து லோக்கல்ஸ்ட்டு வந்து வழி கேட்டு வந்துடுங்க. ஏன்னா இது கொஞ்சம் ரொம்ப இன்டீரியர் உள்ளதாக இருக்கும். 2.8 ஃபால்ஸுக்கு 248 என்னால் முடியலடா. 2.8 240 தான் எங்கேயோ இருக்குது. கைஸ் நம்ம இப்போ வந்து நம்மரி ஃபால்ஸுக்கு வந்திருக்கோம். அப்புறம் என்ட்ரி சார்ஜ் பார்த்தீங்கன்னா இங்கேயே ஒரு 20 ருபீஸ் வாங்குறாங்க. ஃபால்ஸில் வந்து தண்ணி டீசெண்டாகவே இருக்குது, ஒரு நல்ல ஃப்ளோ இருக்குது. இப்போ அடிக்கிற குளிர் பார்த்தீங்கன்னா, ஆனால் இப்போ எங்களால் குளிக்க முடியாது, ஏன்னா பயங்கரமாக குளிருது. இப்போ இந்த தண்ணியில் போய் கால் நாள்ச்சுனாவே செம்ம ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் தான் இருக்கும். ஜஸ்ட் நாங்கள் சும்மா அருவியை பார்த்துட்டு நாங்கள் கிளம்ப போகிறோம். ஏன்னா அடுத்தது வந்து நாங்கள் ஆகாய கங்கை போகலான்ட்டு இருக்கோம். அங்கே போயிட்டு வந்து நான் வேணா குளிக்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு நாங்கள் அப்புறம் யோசிக்கிறோம். டைம் 2:27. இப்போ 3:27க்கு என்ன ஆக போகிறது தெரியல. அது சரி. பேட்டரியா நீங்க MotoDocTamil ரஞ்சித் தானே? ஆமா, பிக் ஃபேன் ப்ரோ. நல்லா இருப்படா போடா. ஒன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஃபேன்லாம் தேவையில்லாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. செல்ஃபி ப்ளீஸ். செல்ஃபின்னா என்ன தெரியுமாடா உங்களுக்கு? சப்ஸ்கிரைப்லாம் பண்ண முடியாது ப்ரோ. வன்மமா இருக்காங்க.
நம்ம அருவி போயிட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஆகாய கங்கைக்கு வந்திருக்கோம். இவங்க ஆகாய கங்கையில் பார்த்திங்கன்னா மொத்தம் 1200 ப்ரோ சம்திங் 1200 படி இருக்குது. நாங்கள் இப்போ தான் ஒரு எத்தனை படிக்கட்டு ஒரு 200 படி தாண்டிருப்போம். அதுக்குள்ளே 2 பேர் வர முடியல, அங்கேயே படுத்துட்டானுங்க. ஆனால் அது பயணம் மூச்சவங்க கைஸ். ஆகாய கங்கையெல்லாம் வர மாதிரி இருந்தீங்கன்னா கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டாங்க. ஏன்னா நாங்கள் இப்போ தான் கொஞ்சம் வெளுத்து கட்டிட்டு வந்தோம், அதனால் நடக்க முடியல. அதுவும் இல்லாமல் வாட்டர் பாட்டில் வந்து பிளாஸ்டிக்லாம் நீங்கள் கொண்டாடாதீங்க. பிளாஸ்டிக் கொண்டு வந்தீங்கன்னா 10 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணிக்காங்க. அதுக்குமாரி நீங்கள் போகிறப்ப ரிட்டர்ன் பண்ணணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இங்கே ஆல்மோஸ்ட் இங்கேருந்து ஒரு 300 படி வந்துட்டோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் இங்கேருந்து தெரியுது, ஆனால் இன்னும் கீழே போகணும். ஆமாடா, இன்னும் இறங்கணும்டா கீழே ஓட. எவ்வளோ காசு வச்சுருக்கேன், ரோப் கார்டு போட மாட்டாங்க, கடைக்கிட்டு தான் வாங்க. அடுத்த வாட்டி இருந்து வரவே அதான் சொல்கிறல, அப்பயே சொன்னாங்க. இப்போயே பார்த்தீங்கன்னா கால் நல்லா உதறுது. அப்படியே ரஞ்சித் பத்தியா 3 வாட்டி டிகிரியில் இறங்குறான். பரவாயில்லவா? இல்லை யாருக்காகடா? உங்களுக்காக தான், மக்களுக்காக. எல்லாம் நம்ம வீடியோ எடுக்கிறதுக்காக வந்துட்டுவேன் கைஸ். இவ்வளோ கஷ்டம் நான் எதுக்காக பண்ணுறேன்? எல்லாம் உங்களுக்காக தான். இந்த கஷ்டத்துக்காக நீங்கள் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி. நான் ஒன்று கேட்டேனா நம்ம கால் உதறுதா? ஆனால் இவன் போகிறது இதே சரியில்லை. சரி, ஒருத்தனை நீ கடைசியாக பார்த்துங்கடா. ஏம்பா சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சா? ஏன் பாட ரெடியா? சீக்கிரம். ஒரு ஃபோட்டோ நல்லா அனுப்பிச்சுடு. டிஎஸ்எல்ஆர்ல நிறைய ஃபோட்டோ எடுத்துட்டேன் இன்னைக்கு. அதான் அதை இது ஸ்கொயருக்கு ஏதாவது ஃபோட்டோ இருக்குல்ல? ஓகே கண்ணாடி மட்டும் எடுத்து அப்படியே அமௌண்ட் அனுப்பிச்சுட்டு போயிரு. ஆகாய கங்கை வந்துட்டோம். வந்து கரெக்டாக அந்த ஃபால்ஸுக்கு இருக்கிற இடத்த தாண்டி ரொம்ப தூரம் தள்ளி தான் இருக்கும். இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சாரல் அடிக்குது. அது அடிக்கிற சாரலையே ஃபுல்லாக நனைஞ்சிட்டோம் எல்லாருமே. இந்த டைம் எங்களால் உள்ளே போய் குளிக்க முடியல, ஏன்னா தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வந்து நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம். ஏன்னா இங்கே கொடுத்த 30 ரூபாய்க்கு இது இந்த ஆகாய கங்கை வந்து கண்டிப்பாக வருது. இந்த கொல்லிமலையில் இந்த ஃபால்ஸுக்கு கண்டிப்பாக நீங்கள் வரலாம். ஏன்னா நாங்கள் வந்து செகண்ட் ஃபால்ஸாக இது வந்தோம். ஆனால் நீங்கள் வரீங்க எல்லாருமே ஃபஸ்ட்டு ஃபால்ஸாக நீங்கள் ஆகாய கங்கை வரலாம் கண்டிப்பாக. அந்த சைடு ஃபுல்லாக சாரல் அடிக்குது, ஆனால் இந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எந்த ஒரு சாரலுமே அடிக்கலை. Hi guys, just subscribe to MotoDocTamil. நம்ம சேனலுக்காக இப்படி உழைக்கிறாங்க ஒருத்தன். யார் பெற்ற பிள்ளையோ இப்படி உழைக்குது. சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு கூட்டின சோறெல்லாம் வந்து இப்படி வேறுவையா போகுது ரஞ்சித்தோட யூடியூப் சேனலுக்காக. இப்படி ஒரு நல்லவங்கிட்ட வந்து மாட்டிருக்கமே.
நீங்கள் இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. அந்த துப்பாக்கி விடுங்க மிஸ்டர் விஜய். கேமரா கொடுறா. வா நாங்கள் எஸ்கே நீங்கள் பிடிச்சிங்க. கைஸ் அவ்வளோதான். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5 o'clock ஆச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டு இருக்கு. நாங்கள் ரொம்ப நேரமாக நின்று வந்துட்டு இருக்கோம். ரைடிங் கேஸ் எல்லாமே உள்ள தண்ணி பூந்துருச்சு. எப்படியே டாப் பாக்ஸ் இருந்தனால ஏதோ வச்சு மேனேஜ் பண்ணி வந்துட்டு இருக்கோம். டாப் பாக்ஸ் ப்ரொமோஷன்லாம் இல்லை. ஓகே கைஸ், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் என்ன சொல்கிறது, ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் டு லோன்லி லவர். லோன்லி லவரா இதே இதாகிடுச்சு. ஓகே கைஸ், இதோட நான் வந்து வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். see you guys in next video. Okay guys, bye. Bye. Bye சொல்லுங்கடா. அவர் இப்போ பாய் சொல்ல மாட்டாரு.